அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பெண்வழி சேரல் என்ற அதிகாரத்திலிருந்து 904வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவன் தான் செய்யக்கூடிய செயல்களிலே பெருமை உண்டாக வேண்டும். அந்த பெருமை எப்போது சிதையும் என்றால், இவன் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். மனைவிக்கு பயந்து அவள் சொற்படியே கேட்டு நடக்கக்கூடியவன் பெருமை தரும் செயல்களை செய்ய முடியாது. செய்தாலும் அதில் பெருமை ஏற்படாது என்றார் வள்ளுவர். மனையாளை அஞ்சும் மறுமையில் ஆளன். மனையாளை தன்னுடைய மனைவிக்கு, இங்கே ஐ நான்காம் வேற்றுமை உருவு, இது வேற்றுமை மாறி வந்தது, வேற்றுமை மயக்கம், வேற பொருள். கு என்கிற ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு, நான்காம் வேற்றுமை உருவு கு வரணும், அதுக்கு பதிலாக ஐ வருது, இரண்டாம் வேற்றுமை வருது. சரி, மனையாளை அஞ்சும், மனையாளைன்றதுனா மனைவிக்குன்னு பொருள். தன்னுடைய மனைவிக்கு அஞ்சி நடக்கின்றவன் மறுமையில் ஆளன். அவன் மறுமையில் எந்த பயனையும் அடையாதவன். வள்ளுவர் காலத்துல இம்மை மறுமை, இப்பிறவி மறுபிறவி என்ற மறுபிறவியில நம்பிக்கையுடைய காலம் அது. அதனால இந்த பிறவியில் நல்லது செய்தால் அடுத்த பிறவியில் நன்மை அடைவாய்ன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த பொருளை சொல்றாரு, நீ மனைவிக்கு அஞ்சி இருக்கக்கூடிய ஒருவன் அடுத்த பிறவியில் இந்த நன்மையை அடைய முடியாது. ஏன்னா அறச்செயல்களே செய்ய முடியாம போயிடும். இவன் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு வீட்டிலே கிடந்தான்னா அவன் சொல்படியே கேட்டு நடந்தா எப்படி உழைப்பது, எப்படி பொருள் சேர்ப்பது, எப்படி அறம் செய்வது, அதெல்லாம் தடைப்பட்டு போயிடும். அதான் என்ன சொல்றாரு பாருங்க, மனையாளை அஞ்சும், மனைவிக்கு அஞ்சுகின்றவனுடைய பயப்படுகின்றவனுடைய மறுமையில் அவளன், மறுமையில் எந்த நன்மையும் அடையாதவன். வினை ஆண்மை, வினை என்றால் செயல், இங்கே வினை என்றால் செயல். இது என்ன செய்ய, எத்தகைய செயலை குறிக்கிறது என்றால் பொருள் தேடக்கூடிய செயல். நீ பொருள் தேடி வந்தால்தானே வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியும், நடத்த முடியும். அதுக்கு பொருள் தேவையில்லவா? அப்படி பொருள் தேடக்கூடிய அந்த செயலில் வீறு பெருமை எய்தல் இன்று, அந்த செயலிலே நீ பெருமை அடைய முடியாது. மனைவிக்கு அஞ்சி கடமைகளை மறந்து இருப்பவனுடைய செயலிலே பெருமை ஏற்படாது. வீறு எய்தல் இன்று, பெருமை அடைவது இல்லை. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப பயப்படக்கூடாதுப்பா மனைவிக்கு. மனைவி சொல் கேட்டு நடக்கணும், நல்லதாக இருந்தால் கேட்டு நடக்கணும், ரொம்ப அஞ்சி நடக்கூடாதுன்றார் வள்ளுவர். மனையாளை அஞ்சும் மறுமையில் ஆளன். ஆளன் என்றால் அவனை குறிக்குது ஆண்மைத்தன்மை உடையவன், அதாவது ஆளுமைத்தன்மை உடையவன். என்ன ஆளுமைத்தன்மையுடையவன்? மனைவிக்கு அஞ்சு நடக்கிறவன் எப்படி மறுமையில அவன் நன்மையை பெற முடியும்? மறுமையில் ஆளன், மறுமையை பெற முடியாத மனிதன் அவன். மறுமைனா அடுத்த பிறவியில எந்த நன்மையும் அவனுக்கு கிடைக்காது. வினை ஆண்மை, செயலை செய்யக்கூடிய ஆளுமை. அந்த ஆளுமையில பெருமை வராது. எப்ப வராது? மனைவிக்கு அஞ்சி கடமைகளை மறந்து இருக்கின்றவனுடைய செயல்பாட்டிலே பெருமை ஏற்படாதுன்றார், பெருமையே வராதுன்றார். அப்ப இழிவு தான் வருன்றார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? மனையாளை அஞ்சும் மறுமையில் ஆளன், வினையாண்மை வீறு எய்தல் இன்று. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? தி ஆக்ட்ஸ் ஆஃப் ஒன் ஹூ ஃபியர்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் and is therefore without bliss will never be applauded. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.